நாட்டிற்காக நாங்கள் அர்ப்பணித்து செயலாற்ற முன்வர வேண்டும், இல்லையென்றால் முன்னெடுக்கும் கடையடைப்பு போராட்டங்களும் எதிர்கால குழந்தைகளையே பாதிக்கும் என ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரை சந்திரகாந்தன் தெரிவித்தார். ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரை சந்திரகாந்தனின் 2024ஆம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மட்டக்களப்பு கோட்டைமுனை கனிஷ்ட வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்ட புதிய நுழைவாயில் திறப்பு விழா மற்றும் பெயர் பலகை திரைநீக்கம் செய்யும் நிகழ்வு நேற்று மாலை பாடசாலை அதிபர் அருமைத்துறை தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த பிரதமாதிதியாக ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரை சந்திரகாந்தன் கலந்து கொண்டு நுழைவாயிலை திறந்து வைத்ததோடு பாடசாலையின் பெயர் பலகையினையும் திரைநீக்கம் செய்து வைத்தார். மட்டக்களப்பு கோட்டைமுனை கனிஷ்ட வித்தியாலயத்தின் இடப்பற்றாக்குறை தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரை சந்திரகாந்தனின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் உயர்கல்வி அமைச்சுக்கு சொந்தமான காணி பாடசாலைக்கு வழங்கப்பட்டு அவை புனரமைப்பு செய்யப்பட்டு இன்று வழங்கப்பட்டது. பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு 79 வருடங்களுக்கு பின்னர் பாடசாலையில் இடப்பற்றாக்குறை பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் விஸ்தரிக்கப்பட்ட பாடசாலை வளாகத்தில் பிரதான நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் மத தலைவர்கள், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பு. பிரசாந்தன், மட்டக்களப்பு வலய பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் கரணியா சுபாகரன், மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் வி. வாசுதேவன், வலய கல்வி அதிகாரிகள், கல்வியலாளர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அதிதிகள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்பட்டதோடு நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டன. பாடசாலையின் பேண்ட் வாத்திய அணியினரும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. திரு வாசுதேவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு அருண்டா சமணி அவர்களை அழைக்கின்றோம். மலையான் மகளோடு பாடி போதோடு நீ சுமந்தேற்றி புகுவாரவர் பின் புகுவே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இனப்பயில்வோமே நாமே அமிழ்தினோம் இனிய தமிழ் மொழியை அகயிருளை நீக்கி அறிவினை வாழ் தஜம் தவிதா ததிகதம் கதிங்கின தொம் தாரி தஜம் தஜம் தவிதா தஜம் தகதரிங்கின தொம் தஜம் தகதரிங்கின தொம் தரி ததன தன தன தரித தன 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 அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றோம். மாணாக்கர்களை வாழ்த்தி அவர்கள் மகிழ்ச்சியில் பங்கெடுக்க வருகை தந்திருக்கும் மாவட்ட பொறி பூத்தொடுத்து தனிய
என்பதற்காக கௌரவம் பெற வேண்டிய அவசியமில்லை. ஒரு பாடசாலையில் எம்மால் இயன்ற உதவிகளை எங்களால் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இந்த காணி விஸ்தரிப்பிற்கு எம்மால் இயன்ற அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்கி கொண்டிருந்தோம். ஆயினும் எமது வலய கல்வி பணிப்பாளரும் மாகாண கல்வி பணிப்பாளரும் இந்த முழு முயற்சிக்கும் பூரண ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தந்திருந்தார்கள். மேலும் இன்றைய இந்த நிகழ்வு ஒரு ஒரு என்னன்னு சொல்லுவோம், நுழைவாயில் திறப்பு விழா என்று மட்டும் பார்க்கும்போது சாதாரண ஒரு விழாவாகத்தான் இருக்கும். ஆனால் இங்கு ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் முயன்ற அதிபர் உட்பட்ட அனைத்து பாடசாலை சமூகத்தினருக்கும் இதன் வெற்றி உண்மையிலேயே ஒரு பாரிய வெற்றி தான். ஒரு அரசன் ஒரு நாட்டை பிடித்த வெற்றிக்கு சமரானது உண்மையிலேயே. மேலும் இந்த கல்வி அமைச்சு எமது பாடசாலைக்காக இந்த இடத்தை வழங்குவதற்கு தங்களது சம்மதத்தினை வழங்கியமைக்காக மட்டக்களப்பு வலயத்தின் சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்தில் அரசினர் கலாசாலை ஆளுநருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்தை எங்களுக்கு வழங்குவதற்கு தங்களது சம்மதத்தினை தெரிவித்தமைக்காக. ஆயினும் இந்த தருணத்துக்கேற்ற உதவி என்றது மிக மிக அவசியம். நாங்கள் எவ்வளவுதான் அரசு உத்தியோகர்களாக இருந்தாலும் இந்த ஒதுக்கீடுகளை கொண்டு வருவது என்றது எமது அரசியல் பிரமுகர்களுக்குத்தான் முடிந்த விடயம். அந்த விடயத்தில் இந்த இடம் எடுக்கப்பட்டிருந்தாலும் இதனை உடனடியாக சாத்தியமாக்குவது என்பதற்கு எம்மால் எந்த அளவுக்கு முயன்றிருக்க முடியும் என்றது தெரியாது. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தருணத்தில் தனது நிதி ஒதுக்கீட்டுக்கு அநேகமாக கோட்டமுனை கனிஷ்ட வித்தியாலயத்துக்கு தான் அதிகூடிய நிதியை ஒதுக்கீடு செய்த இருந்தார் எமது அமைச்சர் அவர்கள். மேலும் ஒதுக்கீடு செய்திருந்தாலும் இந்த ஒவ்வொரு செயற்பாடுகளை முன்னெடுக்கும் போதும் நாம் எதிர்நோக்கிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் சாதாரணமாக நடாத்தி தந்தது எமது பிரதேச செயலாளர் அவர்கள். உண்மையிலே அதிபர் சொன்ன ஒவ்வொரு விடயங்களும் சொல்லும்போது அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் எனக்கு கண் முன்னால் வந்து சென்றது. ஆயினும் இன்னும் 2 தினங்களில் ஓய்வு பெற இருக்கும் நிலையில் மிகவும் சாத்தியம் படுத்தி இந்த சம்பவத்தை நடத்தி முடித்த தலைமைத்துவத்துக்குத்தான் எமது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே அதிபர் என்பதுதான் ஒரு தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு முக்கியமாக கல்வித்துறையில் ஒரு சிறந்த பதவி என்பது எனலாம். அதனால்தான் கூடிய அளவு கல்வி நிர்வாக சேவைக்கு வந்தாலுமே அனைவரும் அதிபராக இருப்பதில் ஆர்வம் காட்டுவர். ஏனென்றால் மாணவர்களுக்கு நேரடியாக தலைமைத்துவம் என்றால் என்ன என்பதை கற்பித்துக் கொடுப்பது அந்த அதிபர் பதவிதான். அந்த இடத்தில் ஒரு தலைவராக ஆயினும் சில சந்தர்ப்பத்தில் நானும் யோசிக்கிறது கூட பொறுமையா இருக்கிறார் பிரின்சிபல் யோசிச்சிருக்கிறேன். ஆனாலும் அமைதியாக இருந்து இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார். உண்மையிலேயே எமது வலயத்தின் சார்பிலும் இது ஒரு முன்னுதாரணமான நிகழ்வும் கூட. அந்த அடிப்படையில் வலயத்தின் சார்பிலும் நான் அதிபருக்கு பாராட்டுகளையும் மேலும் அனைவருக்கும் மீண்டும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்கள் இல்லை என்றால் ஆசிரியர் அதிபர் என எந்த பதவி கல்வித்துறையில் எந்த பதவியுமே சாத்தியமில்லை. மாணவர்களுக்காகத்தான் அனைத்துமே. எனவே மாணவர்களின் நலன் கருதி இன்று இந்த கனவு நனவாகி இருக்கின்றது. அதிபர் மறைமுகமாக கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் என்ன முடியுமான எல்லைக்குள் நிச்சயமாக பாடசாலையின் தொடர்ச்சியான வளர்ச்சி தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முடியுமாக இருக்கும் என தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் எமது அமைச்சர் அவர்களுக்கும் பிரதேச செயலாளர் அவர்களுக்கும் வலயத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்து தொலைவில் இருக்கின்ற அதே நேரம் நகரத்தில் இருக்கின்ற பாடசாலைகளினுடைய அந்த கொள்ளளவை தாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு தாங்கு கருவி என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நகர பாடசாலைகளை நோக்கி அதிகமான பெற்றோர்கள் நகருகின்ற போது
நகருக்கு செல்ல முடியாத குழந்தைகளையும் மாணவர்களையும் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு ஆதரவையும் அளிக்கின்ற ஒரு பாடசாலை என்று சொல்வது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே இந்த பாடசாலையினுடைய அபிவிருத்தி மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் தான் அவர்களுடைய இட நெருக்கடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. அந்த இட நெருக்கடியை தீர்த்து வைப்பதற்காக நான் இந்த பிரதேச செயலகத்திற்கு நான் வரை தந்து கடந்த மாதத்துடன் 5 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றது. நான் முதலாவது அபிவிருத்தி குழு கூட்டத்தில், எங்களுடைய பிரதேச செயலக மற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த பிரச்சனை முன்வைக்கப்பட்டது. அதற்கான வழியை அறிந்து கொள்வதில் ஒரு திண்டாட்டமும் அல்லது அந்த சரியான வழியில் அது அடையப்பட்டிருக்கவில்லை அல்லது சரியான வழியில் அது சென்று கொண்டிருக்கவில்லை. எனவே அதை மாற்றி அதற்கான ஆலோசனைகளையும் அதற்கான ஒரு முன்மொழிவையும் முன்வைத்து கௌரவ அமைச்சர் அவர்களிடம் அது சம்பந்தமாக ஏற்கனவே பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர் பாடசாலை அதிபர் அவர்கள் உரையாடியதற்கு அமைவாகவும் அதை சரியாக கொண்டு செல்வதற்காக அமைச்சர் அவர்கள் அதை தான் பொறுப்படுத்தியிருந்தார். அந்த பணியை சிறப்பாக பொறுப்படுத்தி அதை நடத்தி முடித்து இன்று இந்த பாடசாலையினுடைய சமூகத்துக்கு அதை கையளித்திருக்கின்றார். எனவே இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கல்வி விருத்தியில் இது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பணி. அந்த பணியை செய்தமைக்காக நான் இந்த பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர் என்ற வகையில் அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போன்ற பல பணிகள் அவரால் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த பாடசாலைக்காக இந்த காணியை பெற்றுக் கொடுத்தது உடன் மட்டும் நின்று விடாது. இதற்கான அந்த எல்லை சுவர்களை அமைப்பதற்காக கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் ரூபாவையும் அதே போல 5 லட்சம் ரூபாவையும் இந்த நுழைவாயிலுக்காகவும் ஒதுக்கியிருந்தார். அந்த பணி கிட்டத்தட்ட முடிவடைந்திருக்கின்றது. இது முடிவடைந்து இந்த பாதை முழுமையாக அளிக்கப்படுகின்ற வேளையில் இந்த பிரதேசம் முழுமையாக இந்த பாடசாலைக்கு சொந்தமாக கிடைக்கும். ஏற்கனவே அது கிடைத்திருக்கின்றது, ஆனாலும் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும். எனவே இதை செய்வதற்காக இங்கு பிரதி கல்வி பணிப்பாளர் குறிப்பிட்டது போல தலைமைத்துவம் மிக முக்கியமானது. அந்த தலைமையை எடுத்த அதிபருக்கும் அதனுடன் இணைந்து பணியாற்றிய பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்கம் பழைய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாடசாலை மட்டக்களப்பு நகரத்திற்கு மத்தியில் ஒரு உயர்ந்த உன்னதமான நிலையை அடைவதற்கு இங்கிருக்கின்ற ஆசிரியர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பணிகளையும் பாராட்டி எதிர்காலத்தில் இந்த பாடசாலை இன்று இருக்கின்ற நிலையிலிருந்து அப்பாற் சென்று இன்னும் ஒரு படி முன்னேற்றம் அடைய வேண்டும் என வாழ்த்தி என்னையும் இங்கு அழைத்து கௌரவித்தமைக்காக இந்த பாடசாலை சமூகத்துக்கு இந்த பாடசாலையை பொறுத்தவரையில் ஒரு அழியாத தடமாக அல்லது மைல்கல்லாக நாங்கள் கொள்ளலாம். நீண்ட அல்லது கிட்டத்தட்ட 79 வருடம் இந்த பாடசாலை ஆரம்பித்து கடக்கும் நிலையில் இந்த பாடசாலையில் ஆரம்ப கல்வியை உறுதியோடு பெற்று வெளியேறிய இன்று உலகம் முழுவதிலும் வியாபித்திருக்கின்ற பெருந்தகைகளில் பலர் இருக்கின்றார்கள். இந்த பாடசாலையிலிருந்து ஏறக்குறைய 11,000 பேர் கற்று வெளியேறி இருக்கின்றார்கள். அவ்வாறான நிலையில் எங்களுடைய அரசினர் ஆசிரியர் கலாசாலையின் ஒரு பிள்ளையாக ஒரு குழந்தையாக இந்த இடத்திலேயே தன்னை கண்ணை சிமிட்டி பார்த்து இருந்த இந்த கனிஷ்ட வித்தியாலய குழந்தையை இன்று அகல கண் விரித்து ஒரு நிமிர்ந்து மூச்சு விடக்கூடிய கையை காலை அசைக்கக்கூடிய ஒரு இடத்தை நாங்கள் இன்று பெற்றிருக்கின்றோம். இந்த இடம் இந்த காணி விஸ்தரிப்பு என்ற விடயத்துக்குள் உள்வாங்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த காணி விஸ்தரிப்புக்குரிய பங்காளர்கள் பலர், ஆனாலும் அவ்வப்போது அது உருவாகி மறைந்து அவ்வாறே உயிர் நீத்த நிலையில் இருந்த இந்த
செயற்பாட்டினை மிகவும் இலாபகமாக எங்கெங்கு தட்ட வேண்டுமோ அங்கங்கு தட்ட வைத்து அதற்கு தேவையான சிறந்த வளவாளர்கள் அல்லது இணைப்பாளர்களை இணைப்பு செய்து இந்த காணி விஸ்தரிப்பிலே களங்கண்டு வெற்றி பெற்று இன்றைக்கு எங்களுக்கு முன்னுக்கு இருப்பவர் இந்த நிகழ்வை கௌரவிக்க சிறப்புப்படுத்த வந்திருக்கும் மதிப்புக்குரிய சிவ சந்திரகாந்தன் அவர்களையே சாரும் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த உளமார்ந்த பாராட்டுகளை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்வோம். இது ஒரு மறைநிலையான பெருமதி மதிக்க முடியாத ஒரு கைங்கரியம். இன்று நாங்கள் இருக்கின்ற இடம் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய பெற்றார் உற்றாருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ஒரு சில பெருந்தகைகள் அதனை விளங்கிக் கொள்வார்கள். இந்த இடம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னர் இருந்த நிலையை விட இன்று நாங்கள் எல்லோரும் மன மகிழ்வோடு இருக்கத்தக்க இந்த ரம்மியமான மாலை பொழுதினிலே எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் இன்னொரு பாடசாலை அல்லது ஒரு இடத்தின் வளாகத்தில் இடையீடு செய்யாமல் எங்களுடைய வீட்டில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த உணர்வை இந்த பிள்ளைகளும் நாங்களும் பெறுகின்றோம். இன்றைய நாளின் இன்னும் 2 சிறப்புகளை நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்வானது பாடசாலையின் பிரதான நுழைவாயில் திறப்பு விழாவாகவே தலைப்பு பெற்றுள்ளது. ஆனாலும் இந்த பாடசாலையினுடைய எல்லை சுவர் அமைத்தல் என்ற விடயம் ஏற்கனவே நடந்தேறி இருக்கின்றது. ஆகவே அந்த எல்லை சுவர் அமைத்தல் மற்றும் பிரதான நுழைவாயில் கோபுரம் நிர்மாணித்தல் ஆகிய செயற்பாடுகளோடு மாத்திரம் நின்று விடாமல் இன்னும் பல விடயங்களை வேலைகளை இந்த இடத்தை ஒரு ரம்மியமான ரசிக்கத்தக்க ஒரு லக்ஸரியான பாடசாலை வளாகமாக மாற்றுவதற்கு பேருள்ளம் கொள்ளப்பட்டுள்ளது. அந்த பெருந்தகையும் இங்கு இருக்கின்ற அமைச்சர் சிவ சந்திரகாந்தன் அவர்களே. எங்களுடைய இந்த எல்லை சுவரை அமைப்பதற்காக தங்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் 2024ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டின் கீழ் 16 லட்சம் ரூபாயினை ஒதுக்கீடு செய்ததோடு நாங்கள் எல்லோரும் கடந்து வந்த இந்த பிரதான நுழைவாயிலை அமைப்பதற்காக அதற்கு மேலாக 5 லட்சம் ரூபாவை ஒதுக்கீடு செய்து அந்த வேலைகள் நிறைவுற்ற நிலையில் நாங்கள் இன்று அந்த சுவாச காற்றை நுகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த எல்லா பெருமைக்குரியவர்களும் அவர்களே என்ற விடயத்தை இந்த இடத்தில் சுட்டி காட்டுவதோடு இதற்கான ஆரம்ப அடையாளங்கள் நிறையவே உள்ளது. நான் நினைக்கின்றேன் கடந்த காலத்தில் இருந்த அதிபர்களும் இந்த இடத்தில் ஒரு கட்டடத்தை அமைப்பதற்கு இந்த இடத்தில் பிள்ளைகள் நடமாடுவதற்கு பல முயற்சிகளை எடுத்திருந்தார்கள். ஆனாலும் அவை கூடாத நிலையில் தொடர் இவ்வாறான இந்த கைங்கரியத்திற்கு தங்களுடைய பங்களிப்பை நல்கி கொண்டே இருக்கின்றார்கள். நான் அறிந்த வரையில் இது 40-50 வருடங்கள் கடந்த முயற்சி. ஆனாலும் 2016ஆம் ஆண்டிலே இறுதி காலத்திலே இதற்கான ஆரம்பம் மீண்டும் உருவாகி 2017 பல படிகளை தாண்டி நாங்கள் எங்களுடைய மூக்கை தொடுவதற்கு பல வட்டங்கள் போட்டு தொட்டு கொண்டிருந்த காலம் கிட்டத்தட்ட 3 வருடங்கள். அதை இலகுவாக தொடுகின்ற அந்த வழியை எங்களுக்கு காட்டியவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். நாங்கள் எப்போதும் இந்த சமூகம் மறக்காது. அது எங்களுடைய பெருந்தகை அமைச்சர் அவர்களும்
அவரோடு ஒத்துழைப்பாக செயற்பட்டு கொண்டிருந்த நாங்கள் எப்போதும் இறைவனை வணங்குகின்ற போது எங்களுடைய பிரதேச செயலாளர் மாற்றம் பெற்றுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தோம். காரணம், என்னுடைய அத்திவாரம் ஆரம்ப எழுத்துக்குரியவர் அவர். முறையாக வழிபடுத்துவதில் இரவு பகல் பாதார் மிகவும் பொறுமையாக ஒரு சிறந்த தாங்கு சக்தி உள்ள நிலை. எங்களுடைய ஆர்ப்பரிப்புகளை எல்லாம் அவ்வப்போது கையாண்டு மிக தெளிவாக வழிபடுத்தி இன்றும் எங்களோடு இருக்கின்றார். இதற்கு மேலாக நான் சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் அந்த ஒவ்வொரு விடயத்திலும் அவருடைய பங்கும் பணியும் அதிகம். என்னுடைய மனதை தொட்ட ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லுவேன். எங்களுடைய இந்த எல்லை சுவர் அமைத்தலிலே இந்த எல்லை இடுதல் நூலிழுத்தல் என்ற விடயத்திலே ஒரு இறுதிக்கட்ட உராய்வு ஒன்று ஏற்பட்டது. அந்த நேரத்திலே நாங்கள் கொஞ்சம் திக்கு தடுமாறி நின்ற போது உங்களுடைய செயலாளர் பூவால பிள்ளை பிரசாந்தன் அவர்களைத்தான் நாங்கள் உடனடியாக நாட முடிந்தது. இந்த தொலைபேசி கூடாக சொன்னார், சார் நான் வாரேன். எங்களுடைய பிரதேச செயலாளரை தொடர்பு கொண்ட போது, சார் நான் அவ்வளோத்துக்கு அப்படி வரலாம் சார். எங்களுடைய திணைக்கள பொறியியலாளர் அது தற்போது வர இருந்தார், இன்னும் வரையில் சில நேரம் வரலாம், சுரேஷ்குமார் சார் அவர்கள். அவரும் நாங்கள் களத்திலே தான் நின்றோம். இது எல்லாம் தாண்டி ஒரு பொறுமை, எங்களுடைய திணைக்கள ரீதியாக நாங்கள் எங்களோட பிரபாகரன் சாரை காணல. இதில் ஏஜி பிரபாகரன் சார் கோட்டக்கல்வி அவரையும் அழைத்தோம். கடைசியில் எங்களால் முடியாது, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் பிரதேச செயலாளர், சார் நான் பார்க்கணும், நாங்கள் வாரேன். அன்றைய நாள் வேலைகள் கனதி என்பதனால் ஒரு 5 நிமிடம் தாமதித்து இந்த இடத்துக்கு வந்து அந்த எல்லை விட்டு சார் ஞாபகம் இருக்கும் தெரியாது சொன்னார், சார் இனி நான் இந்த இடத்துக்கு வரமாட்டேன், நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி ஒரு கண்டக்க கஷ்டப்படுத்தி இருக்கிறோம் நாங்கள். இந்த தேவைக்காக அதிக அளவான நிமிடங்கள் எல்லாம் மனத்தியாலங்களை அவர் செலவிட்டு இருக்கின்றார். ஆனாலும் இதற்கான அதிகாரம் உங்களுடைய அமைச்சருக்கு ஊடாக கல்வி அமைச்சிலிருந்து ஒரு முடிவு அறிவிக்கப்பட்ட நிலையில் இது நடந்தேறியது. அந்த விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கல்வி அமைச்சிலிருந்து கடந்த வருடம் டிசம்பர் 12ஆம் தேதி இந்த இடத்துக்கு நேரடியாக கள விஜயம் மேற்கொண்டிருந்தார்கள் இந்த பல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், செயலாளர் உட்பட. அவர்கள் நேரடியாக அவதானித்து அதே போன்று அதன் தொடர்ச்சியாக எங்களுடைய பிரதேச செயலகத்திலே அந்த அதிகாரிகளுக்கும் எங்களுடைய 2 நிறுவன தலைவர்களுக்கையும் இணைத்து ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்று அந்த இடத்திலே இறுதி முடிவு எட்டப்பட்டு அது கல்வி அமைச்சுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து ஒரு மாதம் இல்லை 12 நாளைக்குள்ள அந்த முடிவு வந்தது. அந்த முடிவைத்தான் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் கடந்த ஜனவரி 7ஆம் தேதி தேவநாயகம் மண்டபத்திலே நாங்கள் இந்த பரிசளிப்பு விழாவை நடத்துகின்ற போது ஒரு சான்றாதாரமாக முன்வைத்திருந்தார். ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அந்த வகையில் எங்களோடு திணைக்கள ரீதியாக எங்களுடைய மதிப்புக்குரிய சுஜாதா கிலேந்திரகுமார் அம்மணி அவர்கள் அவ்வப்போது எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருந்தார். எங்களோடு இருக்கின்ற பழைய மாணவி திருமதி சுபாகரன் அம்மணி அவர்கள், சார் எப்படி சார் அப்படியே முடிக்கணும் சார், நாங்கள் என்ன உதவி செய்ய வேணும் என்று அவ்வப்போது கேட்டு ஒரு காத்திரமான பல எழுத்துக்களை அமைச்சு வரைக்கும் அனுப்பி இந்த இடம் கிடைப்பதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். இதற்கு அப்பால் கடந்த காலத்தில் இருந்த எங்களுடைய வலிய மாகாண கல்வி பணிப்பாளர்கள் அதே போன்று மாகாண செயலாளர்கள் இந்த விடயத்திலே கரிசனையாக இருந்திருக்கின்றார்கள். பல தடவைகள் டிசிசி மீட்டிங் எங்களுடைய மண்முனை வடக்கு
என்னுடைய மனதை தொட்ட ஒரு விடயம். அந்த இடத்தில் முதலாவது கூட்டம் நடைபெறுகின்ற போது இந்த சபையில் குறைந்தது ஒரு 300-300க்கு மேலே இருந்திருப்பார்கள். இந்த மண்டபம் நிறைந்திருந்தது. அதில் ஒருவர் கூட இதற்கு சார்பற்ற கருத்தை முன்வைக்கவில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லோரும் எழுந்து அது ஜூனியர் ஸ்கூலுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு மெருகுபடுத்தலை செய்திருந்தார்கள். அந்த இடத்திலேயே முடிவு செய்யப்பட்டது. அமைச்சர்களுக்கும் இணைப்பு செயலாளருக்கு ஞாபகம் இருக்கும், இது முடிவாக உங்களுடைய செயலாளர் உறுதிப்படுத்தி இருந்தார். ஆகவே அந்த தகவலை இங்கு நான் முன்வைக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கின்றது. அந்த வகையில் நான் இங்கு முன்வைத்திருக்கின்றேன். இது ஒரு ஆரம்ப புள்ளி, முடிவல்ல. ஆனால் எங்களுக்கு கிடைத்த இடத்தை நாங்கள் மிக செம்மையாகவும் செழுமையாகவும் பயன் கொள்ள வேண்டியது எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கின்ற கடப்பாடாக உள்ளது என்பதை நான் இந்த இடத்தில் உங்களிடத்தில் விட விரும்புகின்றேன். ஏனைய விடயங்கள் பல நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலுமே அந்த விடயங்களை முன்வைக்கின்றோம். வருடத்தில் குறைந்தது 2 நிகழ்வாவது ஒரு இவ்வாறான ஒரு பொது நிகழ்வாக இடம்பெறும். அந்த நிகழ்வுகளின் போது அவ்வப்போது அந்த விடயங்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். நான் இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். எங்களுடைய அமைச்சர் அவர்களது இணைப்பு செயலாளர் மற்றும் அவருடைய உத்தியோகத்தர்கள் இதில் ஜீவன் இருக்கிற இரவும் வந்து அதில் இருந்து ஒரு காப்பாது சார் அப்படி இதில் இருந்துட்டு தான் போனேன். நான் நினைக்கிறேன் வரக்குள்ள ஒரு 10 மணி இருக்குமா, நீங்கள் இரவு 10 மணி இருக்கு. அது அவருடைய உணர்வு. அன்பான பெற்றோர்களே, இதை நான் இந்த இடத்தில் முன்வைப்பதற்கு காரணம், அவர்களை விட நாங்கள் இந்த இடத்துக்கு உரித்தானவர்கள். எங்களுடைய மனங்களில் அதில் அந்த விடயம் ஆழமாக புதிய வேண்டும். எங்களால் முடியாதவற்றை முடித்து வைக்கக்கூடியவர்களை நாங்கள் நாடுவோம், அவர்களுடைய உதவிகளை பெறுவோம். எங்களுடைய பச்சை குழந்தைகள் 10 வயதுக்கும் குறைந்த இளம் பராயத்தினரின் அடித்தளத்தை நல்ல சிறந்த ஒழுக்க விழுமியங்களோடு கலாச்சார பண்பாடுகளோடு அவர்களை வளர்த்தெடுத்து இந்த உலகை ஆளும் மகான்களாக நாங்கள் மாற்ற வேண்டும். அதற்காகத்தான் இந்த எங்களுடைய செயலாளர் அவர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க இந்நாள் முன்னாள் செயலாளர்கள் அவர்களை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலுமே எங்களை மறக்கவே முடியாது. திருவாளர் முகுந்தன், திருவாளர் பிரதீஷ் அவர்களுடைய சிந்தனையில் சார் நாங்கள் இதுக்கு ஒரு இந்த ஏதாவது ஒரு அடையாளம் வைப்போமான்னு கேட்டாங்க. அதில் இருக்கிறத நீங்கள் எத்தனை பேர் காமிச்சுள்ள எனக்கு தெரியாது. அது ஒரு நல்ல ஒரு ஆழமான கருத்தை வெளிப்படுத்துகின்றது. அந்த கோபுரத்தின் 2 பக்கங்களிலும் இருக்கின்ற அந்த சுரூபம் ஒரு புத்தகத்தில் 2 கரங்கள் உயர்ந்து உலகை தாங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே என்னுடைய ஆழமான அர்த்தத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆற்றலுக்கும் அறிவுக்கும் ஏற்ற வகையில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அவா. ஆனால் பிள்ளைகள் இதனை உள்வாங்குவார்கள். எங்களை விட வேகமாக கடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த வேகத்தை நாங்கள் துரிதப்படுத்தும் போது இந்த உலகத்தை அவர்கள் நிச்சயமாக கையாள்வார்கள். இதுதான் என்னுடைய அடையாளம் என்பதனை இந்த இடத்தில் கூறி எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துக்கு மேலாக எங்களோடு தோளோடு தோள் நின்று செயற்படுகின்ற நல்ல சிறந்த பழைய மாணவர் சங்கம் ஒன்று இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய போசகராக எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய போசகராக இந்த பாடசாலையினுடைய ஆரம்ப கால பிதாமகன் இருக்கிறார். என்னுடைய மதிப்புக்குரிய எனக்கு தகப்பனாக நான் சொல்லலாம். அவரை என்ன ஒரு மற்ற மாதிரி தான் யோசிக்கிறவர், என்ன ஒரு நண்பராக யோசிக்கிறது. நான் அவரை தகப்பனாகத்தான் நினைக்கின்றேன். திருவாளர் ஜோகர் ராஜா சார் எந்த இடத்திலும் எங்களோடு இந்த விடயத்தை ஆழமாக தெளிவாக மிக கவனமாக பவ்யமாக சொல்லுவதில் வல்லவர், மொழியாற்றல் கொண்டவர், நல்ல அணுகுமுறை தெரிந்தவர். அந்த வகையில் சிறந்த ஒரு வழிகாட்டு. அவரை இந்த பாடசாலை எக்காலத்திலும்
மறந்து விடாது. அவரோடு இணைந்த ஒரு பழைய மாணவர் ஒரு பெரிய பெருங்கூட்டம் இருக்கின்றது. அதில் செயலாளராக எங்களுடைய ரொசாந்தன் பெரடிக்ட் இரவு வந்து பார்த்துட்டு காலையில் சொன்னேன், சார் இதை நாங்கள் முடிச்சுட்டோம், இதையும் கொஞ்சம் பிள்ளையாக்கிடுவோம் சார். இந்த பின்மதில் சரி நாங்கள் இன்றைக்கு கொண்டு நாங்கள் செய்கிறோம். இல்லை சார், நாங்கள் 10:30க்குள்ள உங்களுக்கு அதில் கைது தரோம். இது வேறு யாராலும் முடியாது. இதோ எங்களோடு தொடர்ச்சியாக இருந்தவர் ரொசாந்தன் அவர்கள். உண்மையாகவே இந்த பழைய மாணவர் சங்க செயலாளர், போசகர் மற்றும் அதில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து சங்க உறுப்பினர்களும் இந்த இடத்தில் எங்களுடைய பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்றுதான் எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கம் அல்லது இந்த நிறைவேற்று குழு எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த இடையூறும் இல்லாமல் தங்களுடைய வேலையை மிக நிதானமாக அவர்களுடைய அவர்கள்ட்ட இருக்கின்ற நான் கண்ட ஒரு யதார்த்தம், பல தீர்மானங்களை அவர்களுக்குள்ளே எடுத்துக்கொள்வார்கள், ஆனால் முடிவாக கொள்ள மாட்டார். அந்த இறுதி முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தங்கி 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 இருப்பார். கடைசியாக சார் இப்படி செய்யலாமா சார், அந்த அதுக்கு ஒப்புதல் கொடுத்தா அதை போல மகிழ்ச்சி அவர்களுக்கு வேறு எதுவும் இல்லை. நீங்க எதனாலும் சொல்லுங்க சார், நான் அதை செய்ய. எங்களோட இருந்து செயற்பட்டு கொண்டிருந்த இந்த நிர்மாண பணிகளிலே செயற்பட்டு கொண்டிருந்த திரு பிரதீஷ் அவர்களை நாங்கள் மறக்க முடியாது. அவருக்கு ஒரு வித்தியாசமான பித்தலாட்டம் என்று தான் நான் சொல்லுவேன். ஒரு சுய நினைவு இழந்த நிலையில இந்த செயற்பாடுகளை ஈடுபடுவார். அவரை புகழ்வதற்காக நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு தனி மனிதன்கிட்ட இருக்கின்ற இயலுமைகளை நாங்கள் செயல் ரீதியாக காணக்கூடிய களமாக இதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையாகவே அவருக்கு இந்த இடத்துல எங்களுடைய சிறப்பான பாராட்டுக்களை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். என்னுடைய தலைமை உரையினை தொடர்ந்து நீட்டிக்கொள்ளாமல் இந்த இடத்தில் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைப்பதில்லை. எங்களோடு இருக்கின்றார்கள் எங்களுடைய வலிய பணிமனையினுடைய உயர் உத்தியோகத்தர்கள். அதில் மிக காத்திரமான பணியை செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கரணியா சுபாகரன் அம்மணி இருக்கிறார். நாங்கள் சொல்ல தேவையில்லை, சாடையா அந்த சத்தம் கேட்டால் சரியா மற்ற விடயங்களை பார்த்து கொள்ளுவார். ஆகவே அவ்வாறு தொடர்ந்து இந்த பாடசாலையினுடைய மலர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் நாங்கள் எல்லோரும் கைகோர்ப்பது என்பதை விட ஆளுமையுள்ள அதிகாரம் உள்ளவர்கள் முன்னின்று இதில் உழைக்க வேண்டும் என அன்பாக கேட்டு என்னுடைய உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். பாடசாலைக்கு 2-3 தடவை தான் வந்திருக்கிறேன். இருந்தாலும் முதலாவது முறை வந்து சென்ற பொழுது மிக நெருக்கடியாக இருந்தது. அதை நான் பார்த்து விட்டு தீர்வு தருவதாக சொல்லி மறந்து விட்டு சென்றுவிட்டேன். பின்னர் அது அப்படியே கிடந்தது. பாசுவன் சொன்ன மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னர் யார் கதைச்சாங்கன்னா எனக்கு அது ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த பாடசாலையுடைய அபிவிருத்தி சம்பந்தமான ஒரு குழு வந்து என்னை கடுமையாக வலியுறுத்தினார்கள், இதை தீர்வு தர வேண்டும் என்று. அப்பொழுதுதான் எனக்கு நினைவில் வந்தது, எங்களுடைய மூதாதையர்கள் மட்டக்களப்பை அல்லது கிழக்கு மாநிலத்தின் அரசியல் தலைவர்களாக இருந்தவர்கள் அல்லது எங்களுடைய மாகாணத்துடைய எதிர்கால கல்வி சம்பந்தமாக திட்டமிட்ட சில பெரியவர்கள் சேர்ந்து உருவாக்கிய கனிஷ்ட மகா வித்தியாலயம், இந்து கொலை போன்றவையுடைய வளர்ச்சியுடைய அவசியம் சம்பந்தமாக நாங்கள் ஆராய்ந்தோம். அப்பொழுது இதுக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது உள்ளக காணி பிரச்சனை. அதை நாங்கள் மிக விரைவாக தீர்த்து கொடுப்பதற்கு வாய்ப்பை இறைவனும் மக்களும் தந்தார்கள். மக்களுக்காக நாங்கள் சீராட்டுகிறோம். மக்கள் தான் வாக்களிக்கிறார்கள். மக்கள் வாக்கினூடாக வந்து மக்கள் பணி செய்கிறோம். இது வரைக்கும் கணிசமான பணிகளை செய்திருக்கிறோம். நாடு சிக்கலான சூழலிலே நாங்கள் அரசியலுக்கு வந்தேன். இருந்தாலும் நான் நினைக்கிறேன் வாசுதேவன் போன்றவர்களுக்கு தெரியும், இந்த முறை 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 30 பில்லியனை தாண்டிய நிதி மண்டலமானது செலவழிக்கப்பட்டுள்ளது வீதி ஏனைய விடயங்களுக்காக.
அது ஒரு பெரிய தொகை. அதற்கு அதை சாத்தியமாக்குறவரும் மற்ற மக்கள் தான். இந்த முறையாக எடுத்தது அரசியல் தீர்மானம். அவருடைய நன்மை அடைந்தவர்களும் அவர்கள் தான். அது பலருக்கு தெரியாட்டியும் அந்த நிதி அப்படியே என்னுடைய மாவட்டத்திலே சுற்றி பொருளாதார ரீதியான பல மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் இங்கு அழகான கருத்துரை வழங்கப்பட்டது. நாங்கள் எல்லாமே பாடுபடுவது எங்கள் டிப்யூட்டி டைரக்டர் சொன்னார், பிள்ளைகளுக்காக. பிள்ளைகள் இல்லை என்றால் எதிர்காலம் இல்லை. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் பணியாற்ற வேண்டும். ஏனைய நாடுகளோடு பார்க்குற பொழுதும் எங்களுடைய கல்வித்தரம், அதுபோன்று கொழும்பில் இருக்கிற சில பல பாடசாலைகளுடைய உள்கட்டுமானங்களை பார்க்குற பொழுதும் எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்கட்டுமானம் எல்லாம் பார்த்து நாங்கள் கவலை அடைவதுண்டு. அந்த அடிப்படையில் எங்களுடைய மண்ணை மிக விரைவாக கட்டியெழுப்பி எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை வழங்க வேண்டிய மிகப்பெரிய பாரிய பொறுப்பு இருக்கிறது. உலகம் விரைவாக மாற்றமடைந்து வருகிறது. இந்த உலகமயமாக்கல் எங்களை தெரியாமல் ஆட்கொண்டிருக்கிறது. இந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை பொறுப்பு இருக்கிறது. அதற்கு முன்னுதாரணமாக நாங்கள் திகழ வேண்டும். முக்கியமாக அருமைத்துறை அதிபர் போன்றவர்கள் சிறப்பாக இந்த பாடசாலையை வழிநடத்தியிருக்கிறார்கள். அவரை பற்றி இங்கே பேசுகிற பொழுதோ நானும் சிந்தித்தேன். தலைமைத்துவ பண்புகள் அல்லது சொல்வார்கள் பழக்க வழக்கம், நடைமுறைகள், சிந்தனை ஆற்றல் எல்லாம் பாடசாலைகள்லாம் தூண்டப்படும். நான் படிக்கிற பொழுதும் எங்களுடைய பாடசாலைக்கு மைதானம் இருக்கவில்லை. நாங்கள் தான் காடை வெட்டி மைதானம் போட்டோம். அந்த நேரம் இப்பொழுது போல எல்லா ஊர்களிலும் டிராக்டரோ அல்லது ஜேசிபி போன்ற வாகனங்கள் கிடையாது. ஆனால் எங்கள் அதிபர் எங்களை வேலை செய்ய விட்டு மாசிச்சம்பலோடு பான் பகிர்ந்தது எனக்கு நினைவு இருக்கிறது. கல் கும்பங்கள் இருந்தால் ஒரு 300 நாள் செங்கல்லை மாற்றுவதற்கு எங்களை எல்லாம் பரிசாக வைத்துவிட்டு ஒரு நாளாக கல்லை மாற்ற சொல்வார். எங்களுடைய சின்ன மரங்கள் இருந்தது. இந்த மரங்களை பாதுகாப்பதற்கு அவரே கம்புகளை நாட்டி கட்டியலை கட்டி அடைத்து விடுவார். அதுக்கு நாங்கள் பிறகு செய்து விடுவோம். ஏன் அதை சொல்லுவென்றால், அப்படியான பற்றோடு பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றுவதற்கு செயலாற்றினார்கள். செயலாற்றி கொண்டும் இப்பொழுது இருக்கிறானாலும் இப்பொழுது அந்த அப்படியான முயற்சியில் அங்கி வருகிறது. பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும் அல்லது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று கற்பிப்பது மாத்திரமல்ல, ஒழுகுவது என்பது முக்கியம். ஒரு குப்பையை கிடந்தால் தூக்கி போட்டு காட்டுவது ஆசிரியர் அதிபருடைய கடமை. புழுதி இல்லாமல் நடக்க வேண்டும் அம்மா என்று சொன்னால் நாங்களும் புழுதி இல்லாமல் நடந்து காட்ட வேண்டிய அந்த மாதிரியான சிறிய சிறிய மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். முக்கியமாக நான் இந்த பாடசாலைக்கு சொன்ன வாக்குறுதி இந்த பிரச்சனை முடித்து தந்திருக்கிறேன். அதுபோன்று இந்த முன்னால் இருக்கிற இந்த இடத்தை அழகாக ஆக்கி தர வேண்டும். நாளைக்கு அதை முடிஞ்சிட்டது. என்னிலே ஒரு புலை இருக்கிறது. நாளைக்கு காசு இன்னும் ஒதுக்கப்படவில்லை. அது வந்த பின்னர் எஸ்டிஎஸ் நீங்கள் வெள்ளை அடித்து கொடுத்தது போல் அழகாக அந்த காசை நாங்கள் எஸ்டிமேட் பண்ணியிருப்பீங்க. கல்லும் பதிச்சு புழுதி வராமல் அந்த தண்ணிக்கு மேலாலையும் ஒரு பிளேட் ஒன்றை போட்டு எவ்வளோத்துக்கு போடையில் நம்ம பிளேட் ஒன்றை போட்டுட்டு அழகாக மண்ணையும் கொட்டி விடுங்க. கடல் மண் எடுத்து பிள்ளை விளையாடட்டும். மண்ணில் விளையாடக்கூடிய மாதிரி டஸ்ட் பறக்காத மாதிரி போட்டு விடுங்கன்னா அழகாக இருக்கும். எல்லாத்தையும் கல் பதிச்சு விடுங்க. தண்ணியெல்லாம் ட்ரைனேஜில் போயிடும். அப்போ அப்படி ஒரு பசுமையான சூழலை ஆக்கி கொடுங்கள். அதே போன்று எதிர்காலத்திலே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் நீங்களும் நாட்டு மக்களும் நல்ல தீர்மானங்களை எடுத்து நாட்டை உயர்த்தக்கூடிய தலைவர்களை கொண்டு வந்தால் அந்த தலைவருடைய எண்ணக்கரு இந்த நாட்டுக்கும் பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்துக்கும் நல்ல பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அழகான கட்டிடங்களும் இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கட்டிடங்களை உடைத்து விட்டு வடிவாக கட்ட முடிந்தால் இன்னமும் இதை அழகாக்கி கொள்ளலாம் என்று நான் நம்புகிறேன். அதுபோன்று இங்கே வந்த உடனே நான் பார்த்தேன், இப்போ தான் கூர்ந்து கவனித்தேன். ஒரு பழைய மரங்கள் 2 இருக்கிறது. ஒன்று தேத்தா மரம், இன்னொன்று வேப்ப மரம். தேத்தா மரம்லாம் இப்போ அருகி போயிட்டு உங்களுக்கு தெரியுமே தெரியாது. எங்களுடைய மூதாதைகள் முதல் வாசுபவர்கள் தெரிஞ்சிருக்கலாம். அந்த நேரம் கிணறுகள் கட்டுகிறவங்களும் தேத்தா மரத்தை தான் அடியிலே ஒரு பொக்ஸாக வைத்து விட்டு தான் அதுக்கு மேலே கட்டுவார்களாம். ஏன்னால் தண்ணி சுத்தமாக இருப்பதற்கும் குளிர்மையாக இருப்பதற்கும் தொற்றுக்கிறவராக இருப்பதற்கு அப்படி ஒரு
பிரபலியமான ஒரு மரம் அது. ஆனால் அதில் விதை நஞ்சென்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இப்படியான மரங்களையும் அதிபர் அறுப்பவர் பொறுப்படுப்பவர்கள் இந்த செப்பலிடுற பொழுதும் அதுகளுக்கு பாதிப்பில்லாத அடிப்படையில் வேர்கள் பாதிக்கப்பட்டால் மிக விரைவாக இறந்து விடும், மரங்கள் செத்து போயிடும். அதில் அதை சுற்றி ஒரு 5 மீட்டர் 6 மீட்டர் இடைவெளியை விட்டு கல்லுகளை பதிச்சிங்கன்னா தண்ணியும் போய் நல்லா அது ஆரோக்கியமாக அழகாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இவற்றெல்லாம் சூழலையும் மிக கவனமாக பேணிக்கொண்டு இவற்றெல்லாம் செய்து கொடுப்பேன் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் கோட்டமின்மை கனிஷ்ட மகாவித்தியாலயத்தின் எதிர்கால வளர்ச்சியிலும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம். அது மாத்திரமில்லை, ஒட்டுமொத்த மாவட்ட மாகாண மட்ட நலன் சார்ந்து நாங்கள் சிந்திக்க வேண்டும், சிந்தனையை தூண்ட வேண்டும். முக்கியமாக பாடசாலையிலே கற்பிக்கிற சமூகம் முன்னுதாரணமாக செயலாற்ற வேண்டும். மிக அண்மையிலே பல போராட்டங்கள் பிரச்சனைகளை பார்த்தேன், அதை பற்றி நாங்கள் கவலை கொண்டோம். அரசியல்வாதிகள் நன்றாக இருக்கிறார்கள் போல ஒரு எண்ணப்பாட்டு தோற்றுவிக்கப்படுகிறது. உண்மையிலேயே அப்படி அல்ல. அரசாங்கத்துடைய இருக்கிற அடிப்படையில் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய வாகனங்கள் எங்களுடைய டீசல் அளவு எங்களுக்கு தெரியும். அதுபோன்று வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாது, வெளியிலே பிரச்சனை இருப்பதும் எங்களுக்கு தெரியும். ஆசிரியர்களை போல நாங்களும் மிக குறைந்த, அதாவது 500 ரூபா சாப்பாடு உள்ள கடையில் நிற்பாட்டாமல் 250 ரூபா 300 ரூபாய் சாப்பிடக்கூடிய கடைகளில் தான் சாப்பிடுகிறோம் என்பதை சொல்லி வைக்கிறேன். என்றால் நாட்டுக்காக நாங்கள் அர்ப்பணித்து செயலாற்ற வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற கடையெடுப்புகளும் ஹர்த்தால்களும் எதிர்கால குழந்தைகளுடைய நலனை பாதிக்கும். ஆனால் நாங்கள் எல்லோரும் திட்டமிட்டு சரியாக இயங்கினால் அடுத்த 3-5 வருடங்களிலே எல்லோருக்கும் உயர்ச்சியும் வளர்ச்சியும் சம்பள உயர்வும், முக்கியமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கூட உருவாக்கிக் கொள்ள முடியும். இல்லையேல் நாங்கள் சரியாக திட்டமிடப்பட்டு ஒரு கேப்டனுடைய அல்லது அரசாங்கத்துடைய கொள்கையை நாங்கள் சரியாக மதித்து நடக்க தவறினால், அனுபவம் இல்லாதவர்களுடைய பேச்சை கேட்டு நாங்கள் ஆரவாரப்பட்டால் நிச்சயமாக நாடு அமிழ்ந்து விடும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த நிலைமைகளிலிருந்து மாறக்கூடிய சரியான அறிவுபூர்வமான சிந்தனையோடு பொதுவாக ஆசிரியர் சங்கம் போன்றவையும் அதுக்கு உதவி செய்வர்களும் தீர்மானங்கள் எடுத்து எதிர்காலத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் என்று ஆசிரியர்களுக்காக இந்த சிறிய ஆலோசனையும் கூறி எங்கள் எதிர்கால செல்வங்களுக்காக எதிர்கால நன்மைக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு பாடுபடுவோம். அதற்கு முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள் என அன்பாக அனைவரையும் கேட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.